இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 29 தாயாம் திரு அவை புனித நர்சிசுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித நர்சிசுஸ் என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் எருசலேம் நகரத்துல திருச்சபையினுடைய 30வது ஆயராக இருந்தவர். திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய தொடக்க கால வரலாற்றுல திருச்சபையில இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த உயிர்ப்பு விழாவினை இந்த நாளில தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை உருவாக்கி கொடுத்தவர் தான் இந்த புனித எருசலேம் நகரத்தினுடைய புனித நர்சிசுஸ் என்பவர். இவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்பது, இவருடைய 80வது வயதுல தான் ஆயராக எருசலேம் ஆயராக பொறுப்பேற்றார் என்பதுதான். வாழ்நாள் முழுவதும் இவர் வாழ்ந்த காலத்திலேயே பல புதுமைகளை நிறைவேற்றிய ஒரு திருத்தந்தையாகவும், அந்த காலத்துல நிலவிய தவறான தப்பிர்களுக்கு எதிராக மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் தான் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல பல புதுமைகளை தன்னுடைய வாழும் காலத்திலேயே நிறைவேற்றிய ஒரு ஆயராகவும், திருச்சபையில நிலவி வந்த பல்வேறு தவறான படிப்பினைகளுக்கு எதிராக மக்களை உறுதிப்படுத்தி அவர்களை விசுவாசத்துல வளர்த்தெடுத்த ஒரு திருத்தந்தையாகவும் தான் அறியப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வயது என்பது வெறும் ஒரு எண்ணிக்கை தாங்க. இறைவனுடைய அருள் இருந்தால் எந்த வயதிலும் கூட இறைவனுடைய பணிக்காக நம்மையை நாம் தயார் செய்யலாம் என்பதற்கான ஒரு சான்று தான் இந்த எருசலேம் நகரத்தினுடைய புனித நர்சிசுஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல ஒரு சிலர் இயேசுவிடத்துல சென்று மீட்பு பெறுவது சிலர் மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில குறுகிய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடங்கள் அப்படிங்கிற முதல் செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். குறுகலான, இடுக்கமான, நெருக்கமான ஒரு பாதை என்பது ஏதோ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒருத்தல்களை செய்து நமக்கு நாமே துன்பத்தை விளைவித்துக் கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல. மாறாக குறுகலான பாதை என்பது இயேசுவினுடைய பாதை, அன்பின் பாதை, மன்னிப்பின் பாதை, ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்தின் வழியாக இறைவனுக்கு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு பாதை என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தல் முயற்சிகள், தன்னலத்தை துறக்கின்ற செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடலாம். அதையும் தாண்டி இயேசுவினுடைய அன்பு பாதையை தேர்ந்தெடுப்பது தான், மன்னிப்பின் பாதையை தேர்ந்தெடுப்பது தான், ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்தின் வழியாய் இயேசுவின் பாதையில் நடப்பது தான் நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிற குறுகிய பாதை என்பது. அன்புமிக்கவர்களே, ஆஸ்கர் நாயகன் ரகுமான் வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஆஸ்கர் விருதை பெற்ற நேரத்துல அவரிடத்துல கேட்கிறார்கள், உங்களால் இது எப்படி சாத்தியமானது அப்படி என்று. அவர் சொல்லுகிறார், மிக இளைய வயதிலிருந்தே வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்களை நான் அனுபவித்தவன், மிகப்பெரிய இழப்புகளை அனுபவித்தவன். வாழ்க்கையில மற்றவர்களை வெறுப்பதற்கும் மற்றவர்கள் மீது குறை சொல்வதற்கும் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் வாழ்க்கையில வெறுப்பை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில அன்பை தேர்ந்தெடுத்தேன், மன்னிப்பை தேர்ந்தெடுத்தேன். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆஸ்கர் விருதை பெறுகிற அளவுக்கு நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, மனித வாழ்க்கையில நமக்கு வெறுப்பை தேர்ந்தெடுப்பதற்காகவும், வன்முறையை தேர்ந்தெடுப்பதற்காகவும், சுயநலத்தை தேர்ந்தெடுப்பதற்காகவும், பாவத்திலே வாழ்வதற்கும் பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் நாம் இயேசுவினுடைய அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், மண்ணுலகில இரக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், மண்ணுலகில மனித நேயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்தின் வழியாய் இயேசுவிடத்தில் நெருக்கமாக இருக்கிற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் ஒரு ஆழமான உண்மையை சொல்லித் தருகிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் விண்ணரசில் புக முடியாது. இரண்டாவது, நாம் திருச்சபையில் இருக்கிறோம், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது மட்டுமே நமக்கு விண்ணகத்தை முன்னுரிமையாக தராது என்பதை மிக ஆழமாக, அழுத்தமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லி தருகிறார். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல இந்த 2-3 நாட்களாக கண்ணகி நகர் கார்த்திகா, அடுத்தது கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை தான்
எல்லா சமூக வலைதளங்களிலும் நம்ம பார்க்கிறோம். அதாவது சென்னை நகரில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகமாக வாழ்கிற, துப்புரவு தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்கிற, வன்முறை நிறைந்த ஒரு பகுதி என்று பொத்தம்பொதுவாக தவறாக குறிப்பிடப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து 18 வயது மாணவி உலக அரங்கில இந்தியாவிற்கான கபடி போட்டியில விளையாடி அந்த கபடி போட்டியில ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு துருப்புச் சீட்டாக இருந்து இன்றைக்கு கண்ணகி நகர் கார்த்திகா என்றால் ஒரு பெருமையின் அடையாளமாக தங்க மகள் என்று சொல்லுகிற அளவுக்கு சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் வாழ்கிற பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பகுதியை இன்றைக்கு உலக அளவுல உயர்த்தி இருக்கிறார் அந்த சாதாரண ஏழை குடும்பத்து ஒரு பெண். அன்புமிக்கவர்களே, இது சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு செய்தித்தாட்களில் அல்லது சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்கிற நேரத்துல பெரிய பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளைகள், வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகள், அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்துல போதைப் பொருளில் மாட்டிக்கொள்வது அல்லது குடித்து விட்டு வண்டி ஓட்டி பலரை கொன்று கைதாவது அப்படி என்று வன்முறை, போதை மற்றும் ஒழுக்கக்கேடான விஷயங்களில் தான் பணக்காரர்கள், அதிகாரத்து வர்க்கத்தினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மாறாக துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பாளிகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அரசு தேர்வுகளிலும் சரி, விளையாட்டு போட்டிகளிலும் சரி, உலகத்துல இந்தியாவினுடைய பெயரை தலைநிமிர செய்கிற செயல்களில் இன்றைக்கு சாதாரண உழைக்கும் வர்க்கத்து மக்கள் தான் இன்றைக்கு உயரை வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்வதற்கான காரணம், நான் கிறிஸ்தவன், கத்தோலிக்க கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்பதாலே எனக்கு மீட்பு கிடைத்துவிடும் என்று நாம தற்பெருமையாக நினைத்து கொண்டிருந்தால் இறைவன் அதை மறுக்கிறார். உண்மையாக விண்ணகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுவின் பாதை, மன்னிப்பின் பாதை, மனமாற்றத்தின் பாதை வழியாகத்தான் மீட்பை பெற முடிய வேண்டும். மீட்பிற்காக அன்றாட நாம் உழைத்திட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றிட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.